நம்ம இன்றைக்கி தக்காளி சாதம் செய்கிறதுக்காக அடுப்பில் சட்டியை காய வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். பெரிய சீரகம் போடுறோம். பெரிய சீரகம் வெடித்த உடனே வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் போட்டுட்டு 2 பச்சை மிளகா கறி வச்சுருக்கோம். 4 பச்சை மிளகா அதையும் போடுறோம். ஏன்னா நம்ம தக்காளி சாதத்துக்கு காரத்துக்கு மிளகா பொடி போட போகிறதில்ல. இந்த மிளகா பொடியை போடுறதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கறி வச்சுருக்கோம், அதை போடுறோம். இதுக்கு நம்ம பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். இதுக்கு பெரிய சீரகமே தக்காளி சாதத்துக்கு நல்ல வாசமாக இருக்கும். மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போட்டு போடுவோம். வெங்காயம் வதங்க நம்ம சாப்பாட்டில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து நம்ம தக்காளிக்கும் வெங்காயம் வதங்குறதுக்கு தான் இப்போ நம்ம உப்பு போட்டிருக்கோம். இந்த மிளகு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடுவோம். கறி மசாலா போடுவோம். தக்காளி இந்த அளவு வதங்கியிருக்கு. நல்லா கூழ் மாதிரி போயிடுச்சு. தக்காளி தோலி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இந்த மாதிரி வதக்கிக்கிட்டு நம்ம சாப்பாடு எடுத்து வச்சுருக்கோம். குக்கரில் ஆக்கின சோறு இதை வந்து இதில் போட்டு கிண்டணும். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிறோம். குறைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம். நெய்யும் ஊற்றி நம்ம இதை வந்து நல்லா சாப்பாட்டில் படுற மாதிரி கிளறி விடணும். இது வந்து நமக்கு ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகாது. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். சாப்பாடு வந்து பொழுன்னு குக்கரில் இருந்ததுனால இந்த அளவுக்கு வந்திருக்கு. இல்லைன்னா நம்ம கிண்டும் போது ரொம்ப கெட்டி ஆயிரும். சோறு குழஞ்சிருந்துச்சுன்னா, சோறு குழஞ்சிட்டா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. தக்காளி சாதம் மட்டும் நமக்கு வந்து பிரியாணி மாதிரி பொழுன்னு இருக்கணும். தக்காளி சாதம் செஞ்சு வச்சுருக்கோம். இங்கே முட்டையை வந்து நம்ம ஆம்லேட் போட்டு வச்சுருக்கோம். நான் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போடல நீங்கள் நினைப்பீங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் இதுக்கு தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்க விட்ருங்க.